அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹாலிடே ஸ்பெஷலாக இந்த மினி விலாகில் நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 2 வாழைப்பழம் கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து போட்டிருக்கேன். உரிச்சிட்டு ஒரு கப்பு நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதிலே ஒரு கப்பு நான் வந்து கோதுமை, ஒரு முட்டை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே படாது. ஒரு கப்பு கோதுமாவுக்கு ஒரு கப்பு பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு ஒரு சரியான கன்சிஸ்டன்ஸுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது உங்களுக்கு கெட்டிகள் எதுவும் படாத நல்லா ஸ்மூத்தாக வருங்க. ஃபைனலாக நான் வந்து 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு குழிப்பணியார பேன் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன் இந்த ரெசிபி. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு குழியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுடுறேன். இந்த குழந்தைங்க இந்த ஹாலிடேஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.